அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா தனுசு ராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல மிதுன ராசியில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார். அது மட்டுமில்லாமல் சிம்மத்தில் கேதுவும், கன்னிராசியில் சூரியனும் சுக்கிரனும், துலாம் ராசியில் செவ்வாயும் புதனும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசினியர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அவரோடு சந்திரனும் இணைந்து குரு சந்திர யோகம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை எனவே தொட்ட காரியங்கள் வெற்றி பெறுங்க. தோள் கொடுத்து உதவ நண்பர்கள் உங்களுக்கு காத்திருக்காங்க. வெற்றிக்குரிய தகவல்கள் பல வீடு வந்து சேரக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசு ராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. குரு பார்க்க கோடி நன்மை என்பதால கல்யாண முயற்சிகள் கை கூட இருக்குதுங்க. கடமையில் இருந்த தொய்வு அகலக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இவ்வளவு நாட்களாக என்ன செய்வது, ஏது செய்வது, பொருளாதார ரீதியான முன்னேற்றத்திற்கு என்ன மாதிரியான சூழ்நிலைகளை மேற்கொள்வது என எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் அவதிப்பட்டு வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இப்போது ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் பல முன்னேற்றங்களை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் மேற்கொண்டால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. கடமையில் இருந்து தோய்வு அகல இருக்குது. அது மட்டும் இல்லாம குடும்பத்திற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க. பொது வாழ்வில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு கேட்காமலேயே சில நல்ல பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. இதன் காரணமாக வருமானம் உயர இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது துலாம் ராசியில் புதன் பகவான் செவ்வாயோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் லாபஸ்தானத்திற்கு வரும்போது பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படுங்க. புதிய தொழில் தொடங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. வெளிநாடு செல்லும் முயற்சியில் அனுகூலம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. வழக்குகள் சாதகமாக முடியும். வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்க நண்பர்கள் உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பாங்க. எவ்வளவு நாட்களாக என்ன செய்வது, ஏது செய்வது என தெரியாமல் பல குழப்பத்தில் ஆழ்ந்து வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. இளைய சகோதரர்களிடம் இணக்கம் ஏற்பட இருக்கு. பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை வந்து சேருங்க. புனித பயணங்கள் உண்டு. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு அதிகார அந்தஸ்து கிடைக்குங்க. நீங்கள் கேட்ட சலுகைகளை வழங்க மேலதிகாரிகள் முன் வருவாங்க. நிலையான வருமானத்திற்கு வழிபிறக்கும் நேரம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு அதிசாரமாக பயிற்சியாக கூடிய குரு பகவானால் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த தருணங்கள் உங்களுடைய ராசிக்கும் சுகஸ்தானத்திற்கும் அதிபதியான குரு அவர் இப்போது அஷ்டமத்தில் அடியெடுத்து வைக்கிறார். ஆனாலும் ராசிநாதன் உச்சம் பெற்றிருப்பது யோகம் தாங்க. ஆரோக்கிய தொல்லை அகலுங்க. அரைகுறையாக நின்ற பணிகள் ஒவ்வொன்றாக முடிய இருக்கு.
பெண்களுக்கு நல்ல சம்பவங்கள் பலவும் நடைபெறும் நேரம் இது. குருவினுடைய பார்வை பலத்தால் குடும்ப முன்னேற்றம் கூடுங்க. குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகுங்க. கடுமையாக முயற்சித்தும் இதுவரை முடிவடையாத காரியங்கள் இப்போது துரிதமாக நடைபெற்று நல்லபடியாக முடிவடைய இருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சுய தொழில் செய்ய முன்வர இருக்கீங்க. வெளிநாட்டில் பணிபுரிய அழைப்புகள் வரலாங்க. வீடு மாற்றம் மட்டுமல்லாமல் ஒரு சிலருக்கு உத்தியோக மாற்றமும் உண்டுங்க. அது உயர்வானதாகவே இருக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியம் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்கு பயிற்சியான சுக்கிர பகவான் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்களுடைய ராசி 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். மேலும் அவர் உங்களுடைய ராசிநாதன் குருவிற்கு பகை கிரகமாக விளங்கக்கூடியவர். அவர் இனிய காலமாக இருக்க போகிறது. எல்லா வழிகளிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க இருக்கு. எதிரிகள் விலகுவாங்க. லாப நோக்கத்தோடு பழகியவர்களை அடையாளம் கண்டு கொள்ள இருக்கீங்க. திடீர் யோகம் வந்து சேருங்க. தெய்வ திரைப்பணிகள்ல ஆர்வம் காட்டுவீங்க. வெளிநாடு செல்லும் முயற்சித்து வரும் தனுசு ராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதே போல குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் காரணமே இல்லாமல் ஒருவேளை உத்தியோக ரீதியாகவோ அல்லது மற்ற காரணத்திற்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் தற்போதும் இந்த வாரம் முழுவதுமே வக்ரம் பெற்றே சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு 2, 3 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். அவர் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க. பொருளாதாரத்தில் பற்றாக்குறை நிலவுங்க. புதிய முயற்சிகள்ல தடைகள் தாமதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம பொருளாதாரத்தில் பற்றாக்குறை நிலவுங்க. புதிய முயற்சிகள்ல அதிக கவனத்தோடு இருப்பது அவசியம். குடும்ப ஒற்றுமை குறையாமல் பார்த்து கொள்வது நல்லது. ஒருவேளை உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ மற்ற காரணங்களுக்காகவோ வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள் இழுபறி நிலையே இருக்குங்க. பிறரை ஒப்படைத்த பொறுப்புகள் பிரச்சனைகள்ல அதிகரிக்குங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள்ல மாற்றம் ஏற்பட இருக்கு. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் திருப்தி தருங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகளுடைய ஆதரவால் நன்மை கிடைக்க இருக்குதுங்க. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் முன்னேற்றம் உண்டு. பெண்களுக்கு இல்லம் தேடி நல்ல தகவல்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. பெண்களுக்கு இல்லம் தேடி நல்ல தகவல்கள் வருங்க. எதையும் திட்டமிட்டு உங்களால் செய்ய இயலாதுங்க. அதனால் கவனம் மிக மிக அவசியங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதன் ராசியை பார்வையிடுவது என்பது சிறப்பான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இதன் காரணமாக இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வந்த காரியங்கள் துரிதமாக நடைபெறக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டுமில்லாம 3ல் சனி ராகு அமைந்து எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றுவாங்க. அவருக்கு குரு பார்வையும் கிடைப்பதால் நன்மைகள் அதிகரிக்க இருக்குதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த திட்டங்கள் மிக விரைவாக நடைபெற்று உங்களுக்கு வெற்றியை காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. தடைகள் அகல இருக்கு. சுபகாரிய முயற்சிகள் பலிக்குங்க. தெய்வ அனுகூலம் உண்டு. தனலாபம் அதிகரிக்க இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அல்லது உங்களுடைய உடன் பிறந்தவர்களிடம் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வதும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க. அதேபோல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் தனுசு ராசினியர்கள் புதிய யுக்திகளை கையாண்டு அதிலும் வெற்றி காண இருக்கீங்க. புனித பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்க இருக்கு. தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது சனிக்கிழமை விரதம் இருந்து ஸ்ரீராமரை வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.